வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. முதன்மை செய்திகள். காங்கிரஸ் தோல்விக்கு குழி பறித்த பிரமுகர்கள். மாநில கட்சியில் களை எடுக்க மேலிடத்திற்கு புள்ளி விவரங்களுடன் பட்டியல் தயாராகிறது. தேர்தல் துறையில் அசட்டையால் பணத்தை பட்டுவாடா செய்த அனைத்து கட்சியினர். தோல்வியடைந்த விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. புதுவையில் வர்த்தக மையம் அவசியம். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வர்த்தகர் சபை வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை பாராளுமன்ற தேர்தலின் போது காங்கிரசுக்கு துரோகம் விளைவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கட்சி மேலிடத்தை தலைவர்கள் வற்புறுத்தி உள்ளனர். புதுவை பாராளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வேட்பாளராக நாராயணசாமி போட்டியிட்ட நிலையில் அவருக்கு எதிர்ப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிலர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து காங்கிரசுக்கு துரோகம் விளைவித்தவர்கள் பட்டியல் தயாராகி வருகிறது. குறிப்பாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் காங்கிரசின் முக்கிய பிரமுகர்கள் இந்த தேர்தலில் ஜாதியின் அடிப்படையில் எதிரணியை சேர்ந்த வேட்பாளரை ஆதரிப்பது கட்சி மேலிடத்தை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதுபோன்ற கட்சிக்குள் இருந்து கொண்டு குழி பறித்தவர்களை பட்டியலிட்டுள்ள நாராயணசாமி இது குறித்து மேலிடத்தில் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களாக இருப்பவர்களின் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் அதிக வாக்கு பெற்றிருப்பது குறித்தும் அவர் முறையிட்டுள்ளார். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் நாராயணசாமி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மாநில அரசியலில் தீவிரம் காட்ட திட்டமிட்டுள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் தற்போது காங்கிரஸ் ஆட்சி இல்லாத நிலைமை இருப்பதால் மாநிலத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த விரைவில் கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்பார் என நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. தேர்தலில் தோல்வியுற்றாலும் மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனில் தொடர்ந்து பாடுபடுவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் துறை ஆரம்பத்தில் கண்டிப்பாக நடந்து கொள்வது போன்ற தோற்றத்தை உருவாக்கினாலும் கடைசி கட்டத்தில் செயலிழந்து போனதால் அனைத்து கட்சிகளுமே இடதுசாரிகள் நீங்களாக பணம் கொடுத்தனர் என்றும் பணம் பெறாமல் இடதுசாரிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கும் நன்றி என்றார். விகிதாச்சார தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே பண நடமாட்டத்தினை கட்டுப்படுத்த முடியும் என யோசனை தெரிவித்த விஸ்வநாதன், புதுவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் மாநில வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் தேர்தலில் தோல்வியுற்றாலும் மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனில் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றார். இதேபோன்று செய்தியாளர்களிடம் பேசிய சுயேட்சை வேட்பாளர் கவர்னர் சண்முகம், இந்த தேர்தலில் தனது 1726 வாக்குகள் பெற்று தந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். புதுவையில் வர்த்தக மையம் அமைத்திட புதிய பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவை தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதுடன் மத்தியில் புதிதாக அமையவுள்ள அரசிடம் உரிய முறையில் எடுத்துரைத்து மாநிலத்தின் தொழில் மற்றும் தொழிற்சாலைகள் வளர்ச்சிக்கான திட்டங்களை விரைவாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுவை மாநிலத்தின் தொழில் மற்றும் வணிகம் மேம்படுவதற்காக புதிய தொழிற்சாலைகள் அமையவும், விடுபட்டுள்ள வரி சலுகைகளை மீட்கப்படவும், தொழில் வளர்ச்சிக்கு புதிய சலுகைகள் பெற்றுத்தரவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செண்பகராஜன், புதுவையில் வர்த்தக மையம் அமைத்திட புதிய பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். புதுவை அருகே உள்ள ஏரிகளுக்கு வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் வருகை தந்துள்ளதால் அவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. புதுவையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான ஊசுட்டேரியில் ஆண்டுதோறும் வெயில் காலம் துவங்கிவிட்டாலே வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் தங்களின் இனப்பெருக்கத்திற்காக வருவதுண்டு. இந்த ஆண்டின் வெயில் காலம் தற்போது துவங்கி இருப்பதால் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பறவைகள் தற்போது ஊசுட்டேரிக்கு வந்துள்ளன. இதேபோல் சேதராப்பட்டு ஏரிக்கும் பறவைகள் வந்துள்ளன. இவைகள் அங்குள்ள மரங்களில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அளவிற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டுள்ளன.
இதனால் காலை மற்றும் மாலை வேளையில் ஊசுட்டேரியில் பறவைகளின் நடமாட்டத்தினை அதிகமாக காண முடிவதுடன் அவைகளின் சப்தங்களையும் வித்தியாசமாகவும் கேட்க முடிகிறது. ஏற்கனவே மழைக்காலங்களில் ஊசுட்டேரிக்கு இரை தேடி வரும் கொக்கு, நாரை மற்றும் நொல்லமடையான் போன்ற பறவைகளை வேட்டையாடுபவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள இந்த பறவைகளை வேட்டையாடினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடுபவர்களை தண்டிக்கும் வகையில் வனத்துறை தரப்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்புடன் சென்றதால் இந்த தேர்தலில் பொதுமக்கள் முடிவினை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினர். புதுவை பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் அண்ணா கல்லூரி, மாஹே, ஏனாம் என 4 பகுதிகளில் நடைபெற்றது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கியதும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இருந்த நிலையில் 1 மணி நேர இடைவெளிக்கு பின்னர் காங்கிரஸ் வேட்பாளரான நாராயணசாமி பிற்பகல் 12 மணி நிலவரப்படி முன்னிலையில் இருந்தார். இதன் பிறகு முன்னிலையில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமிக்கு பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார். நிமிடத்திற்கு நிமிடம் வாக்கு வித்தியாசம் கூடியதும் இறங்கியதுமாக இருந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனால் வாக்கு எண்ணிக்கை முடிவினை அறிந்து கொள்வதில் புதுவையில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அதிக ஆர்வம் காட்டினர். என்ஆர் காங்கிரஸ் ராதாகிருஷ்ணன் வெற்றி. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் தொடர் வாழ்த்து. முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கோலாகலம். பக்தர்கள் தீ மிதித்து வேண்டுதல்கள் நிறைவேற்றினர். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், பிடபிள்யூடி ஆபீஸ், இபி ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம்.
எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுவை தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுவை மாநில மக்களுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதுடன் புதுவை மாநில வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவற்றை நிறைவேற்றுவதில் அதிக அக்கறை காட்டுவேன் என உறுதியளித்தார். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைவதால் புதுவை மாநிலத்திற்குரிய அனைத்து திட்டங்களையும் உரிய காலத்தில் நிறைவேற்ற பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதுடன் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்றென்றும் விசுவாசமாக இருந்து செயல்படுவேன் என ராதாகிருஷ்ணன் கூறினார். என்ஆர் காங்கிரசின் முக்கிய கோரிக்கையான மாநில அந்தஸ்து புதுவைக்கு கிடைக்க முழு வீச்சில் முயற்சிகள் மேற்கொள்வேன் என்றார். இதனிடையே மத்திய பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக மத்திய அமைச்சர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அதிமுக வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கம், திமுக வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், பாமக வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட 30 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என சில ஊடகங்களும், என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெறும் என மற்றும் சில ஊடகங்களும் தங்கள் முடிவினை வெளியிட்டனர். இதனால் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு புதுவை மக்களிடையே அதிகமாக காணப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக ராதாகிருஷ்ணன் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையொட்டி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபகுமார் வழங்கினார். புதுவை தொகுதியில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கட்சியின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்தும் வருகின்றனர். புதுவையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 3 மாதத்தில் கட்சி துவங்கி ஆட்சியை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி தற்போது முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் களம் இறங்கி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு மற்றும் வில்லியனூர் தொகுதியில் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். புதுவை பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். இதனையொட்டி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான செல்வம் இனிப்புகள் வழங்கினார். அப்போது கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். இதேபோன்று வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தாமோதரன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் சிங்காரவேலன், ஆறுமுகம், சுப்பிரமணியன், சுதாகர், காத்தவராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது.
திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரஸ் தோல்விக்கு குழி பறித்த பிரமுகர்கள், மாநில கட்சியில் களை எடுக்க மேலிடத்திற்கு புள்ளி விவரங்களுடன் பட்டியல் தயாராகிறது. தேர்தல் துறையில் அசட்டையால் பணத்தை பட்டுவாடா செய்த அனைத்து கட்சியினர், தோல்வியடைந்த விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. புதுவையில் வர்த்தக மையம் அவசியம், நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வர்த்தக சபை வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.